ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமெடி கவிதா சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற கோல்பல் வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இது 5th செப்டம்பர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப அழகாக லைட் செட்டிங்கோடு அழகாக இருந்தது. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்ம கழுகு நம்ம எல்லாரையும் பார்த்த மாதிரி ஒரு ஹாய் சொல்லிச்சு. அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே துபாய் அண்டர் வேர்ல்டுக்கு உள்ளே போனால் கோஸ்ட்டாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. நிறைய கோஸ்ட் ரூம்ஸ் தான் இருந்தது. எல்லா இடத்துலையும் இது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலேருந்தே நம்மளை கோஸ்ட்லாம் என்ட்ரிலேயே கோஸ்ட்லாம் நம்மளை உள்ளே கூப்பிட்டு போய் எல்லாம் த்ரில்லிங்காக காட்டினாங்க. ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்தாங்க, ஹாய்லாம் சொன்னாங்க. கோஸ்ட்டு வெளிலேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. இங்கே இருக்கிற உலக அதிசயங்கள் எல்லாத்தையும் அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஈஃபில் டவர் இந்த மாதிரி நம்ம நேரில் போய் பார்க்க முடியாதெல்லாம் ஒரே இடத்துல வச்சு ரொம்ப அழகாக மாடலில் லைட் செட்டிங்கோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இங்கே போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ரைடு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரைடில் ரோலர் கோஸ்டர், ரங்கராட்னம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பைசா சாய் கோபுரம், அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் இங்கே நீங்கள் இந்த உலக அதிசயங்கள் ஏதாவது ஒன்றுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக கிளாக்லாம் மாடல் பண்ணியிருந்தாங்க. துபாய் அண்டர் வாட்டர் ஹோட்டல் இருந்தது. ரொம்ப அழகாக அதையும் மாடல் பண்ணியிருந்தாங்க. சீன பெருஞ்சுவர் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக மாடல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருந்தது. எல்லாத்தையும் நம்ம போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க மாதிரி. ஆனால் என்ன எல்லாத்தையும் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நிறைய ரைட்ஸ் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே அழகாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. நல்லா எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போய் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணிங்களோ அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே எங்களுக்கு பிடிச்சதே ரொம்ப அழகாக லைட் செட்டிங்கோட பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருந்தது. ஈஃபில் டவர் தான் அது ரியலிஸ்டிக்காக நாங்கள் ஈஃபில் டவர் பார்த்த மாதிரியே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு டவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஈஃபில் டவரையும் ரொம்ப அழகாக மாடல் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா என்ஜாய்மெண்ட் வீடியோ உங்களுக்கு வரும். பாய்.